ஏன்டா பாரு அவன் சாப்பிட்றா பாரு. சாப்பிடு போ, அங்கே போய் சாப்பிடு போ. வாப்பா. குட்டிக்கெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில, பொழுதோட வந்துட்டான்ல. வா சாப்பிடு. இந்தா சாப்பிடு, நான் போய் அவங்களுக்குலாம் வச்சுட்டு வரேன். சாப்பிடு. என் தங்கம் எவ்வளோ அழகாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. என் தங்கம் வேணுமா? மம்மா சோறு வேணுமா? அதில் இருக்குதா? வெயிட் பண்ணு வரேன். வேணுமா தங்கத்துக்கு சோச்சி வேணுமா? சாமி உட்காரு, எல்லாத்துக்கும் நானே தரேன். வந்துட்டியா சாமி? இந்தா சாப்பிடு. வாப்பா, வா இங்கே வா. அவட்ட எதிர்பார்க்காதீங்க, வா. நீ டைரெக்டாக சாப்பிடுவேன். நீ அதில் சாப்பிடு. அம்மா எங்க? இன்னொருத்தி எங்க? வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா விடுங்க. அம்மிக்கு சாப்பிடக்கூடாது. குட்டி ஜிம்மி அம்மிக்கு சாப்பிடக்கூடாது. போதும். பாரு, அவன் பக்கெட்டுக்குள்ளேயே தலையை விட்றான். சாப்பிடியா? சாப்பிடு. வயிற்றுல குட்டி. உடனே குட்டி மட்டும் வந்துடுது வயிற்றுல. என்ன தான் பண்ணுறது? சாப்பிடு சாமி, நீ சாப்பிடு. இடையில தான் பார்த்து அன்றைக்கி வீடியோ எடுத்து போட்டேன். இப்போ குட்டி வந்துருச்சு வயிற்றுல உனக்கு. டேய் வாடத்தங்க ரோடு பார்த்து ஓடி. வா வாடி தங்க. எங்கே வா, சாப்பாடு வா. ராணி இந்த வா சாமி. யாரும் தம்பி ஒன்று கண்ணில் அடிச்சது. சாப்பிடு. அம்மா சொல்லு சாப்பிடு. இங்கே வா. சீச்சி மாமா பாரு, வா. நல்லா பீஸ் பண்ணி சின்னதாக பிடிச்சி போட்டுக்க. சாப்பிடுமா. அம்மாவை தெரியலையா? இறைவா பைரவா, குழந்தையில காப்பாற்று. சாப்பிடு மயில, நீ சாப்பிடு. அம்மா ஒன்றும் பண்ண மாட்டேன். சாப்பிடு. உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ ராணியோட பாதுகாப்பில் இருக்க. அம்மா கருத்தடிக்க போயிட்டா. கருத்தரை பண்ணி நல்லா இருக்கா. அவளை நாளைக்கு 2 நாளில் ஏதோ ஒரு நேரம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது வரைக்கும் இது பாருங்கள், அம்மா எல்லாம் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கு. ராணி தான் பாதுகாப்பாக பார்த்துக்கிறதா கேள்வி. கண்ணில் வேறு ஏதோ பூச்சி, அது என்னன்னு தெரியல, ஏதோ இருக்கு. எடுக்க விட மாட்டாளே. பாப்போம். ராணிமா இன்னுக்குள்ளே தான் இருப்பா, பதறக்குள்ளே. ஆளை காணோம். இவன் வந்து நிற்கிறான். இவர் ஒரு பிளேட் சாப்பிட்டா இருக்குது ஃபுல்லாக. ராணி காட்டுக்குள்ளே தான் இருந்து எவ்வளோ நேரம் கத்துறானே பாப்பா. இது வரும் குழந்தை அம்மான்னு நினச்சிக்கிச்சு ராணியை. ராணி அம்மா நினச்சிக்கிச்சது. வா மாமா சாப்பிடுவடே. போடா தின்ட்டில போடா. வா ராணி வா சாப்பிடு. மயில் இவ்வளோ நேரம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சாப்பிடு. நீ ஒருத்தி தான் சாப்பிடலை. தங்க பிள்ளை போயிடுறா. உனக்கு கொடுத்தனா இல்லையா? போடா. வா சாமி, நீ போடா. உனக்கு ஒரு தட்டு சோறு ஃபுல்லாக கொடுத்துடல சாமி. நீ போ. நீ சாப்பிட்றா. நீ பஸ்ஸெல்லாம் வருது. எங்கடா போகிற? சாப்பிட்ற ராணிமா. ராணிமா சாப்பிட்டா போதும்.
ராணியும் கத்துற நல்லா தூங்கிட்டு இருந்திருக்க மாட்டேங்குது. தூக்கம். வண்டி வாகனம் வருது, பயமாக இருக்குது. இத்தனை வண்டி வாகனத்தில் தப்பிச்சு எப்படி இது வாழப்போகுது இறைவா. பாரு அசால்ட்டாக ரோட்டில் போகிற வண்டிக்காரன் பாரு. வீட்டுக்கு வரையா? மம்மா தர வீட்டுக்கு வரையா? வீட்டுக்கு வரையா? எங்கள் வீட்டுக்கு வரையா பாப்பா? சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், குப்பையில் கிடக்கக்கூடிய கழிவுகளை யாரோ மீனோட கழிவுகளை கொண்டாந்து போட்டிருக்காங்க. அதை பொறுக்கி தின்னுட்டுருக்கு. குட்டி ஒரு 2 மாதம் குட்டி இருக்கும். நம்ம தெருவில் இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு, நாய் ஜீவன்களுக்கெல்லாம் வச்சுட்டு வரும்போது பார்த்துங்க பாருங்கள், அந்த மீன் கழிவுகள் ஆடுறது கொட்டி இருக்கிறாங்க. அதை சாப்பிட்டுருக்கு. இப்படி தான் இருக்குது நம்ம நிலமை. சாப்பாடு கொஞ்சம் வச்சேன், அதை சாப்பிட்டு மறுபடியும் அந்த மீன் கழிவுகளை தான் திங்க போகிறோம்.